ஹாய், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போம் வாங்க. இது நான் லாஸ்ட்டு சண்டே எடுத்த வீடியோ. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு, அதனால தான். இது வந்து நாங்கள் காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தோம் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்காக. அவங்க வந்து கூழ் ஊற்றுறாங்க, சரி கூப்பிட்டாங்கன்னு போனோம். அப்புறம் காலையில் கிளம்பவே லேட் ஆகிடுச்சா, அதனால் வந்து சாப்பிடவே இல்லை. ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு அங்கே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி போனோம். அங்கே போனால் சாமிலாம் கும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு கூழ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பொங்கல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு என்னோடய மாமா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் அவரோட ரூமில் வந்து ட்ராயிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஆயில் பெயிண்டிங் எல்லாமே பண்ணுவார். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஏதோ ரஜினி 50ஸ்னு ஏதோ பண்ணாங்க. அதில் கூட இவர் தான் வந்து பெரிய கட் அவுட்லாம் வச்சு ட்ராயிங்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா கீழே போனப்புறம் எங்கள் மாமா வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தார், தேங்காய் உடைச்சிட்டு இருந்தார். அந்த தேங்காய் உடைக்கிறத பார்த்தா காஞ்சனா பத்தில் உடைக்கிற மாதிரியே இருந்தது. ஒரே அடியில் உடைப்பார்னு பார்த்தா தட்டுன்னு தட்டினே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா சாமிலாம் கும்பிட்டுட்டு மேலே போனோம். மேலே போனால் சமையலுக்கெல்லாம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து ஃபிஷ்ஷில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்களா, அந்த ஃபிஷ்ஷில் வந்து இவ தான் எங்கள் அக்கா பாருங்கள், அவள் தான் வந்து ஹெல்ப் பண்ணின்னு இருந்தாள். ஃபிஷ்க்கு வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து விட்டுட்டு போயிட்டா வேலை இருக்குன்னு. அப்புறம் நான் தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லுங்கள், பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் பசங்கள்லாம் வந்து விளையாட போயிட்டோம். யூனோ தான் விளையாடணும். உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து யூனோ விளையாட தெரியுமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அங்கே பாருங்கள் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என் கார்டு பார்த்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்கா, நான் இந்த கார்டு வச்சுன்னு இருக்கேன், அந்த கார்டு வச்சுன்னு இருக்கேன். அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஜாலியாக எல்லோரும் விளையாடிட்டு அப்பப்போ ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துன்னு இருந்தாங்க. அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக போச்சு அந்த டே. நீங்களும் உங்கள் கசின்ஸ் கூட இப்படிலாம் விளையாடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யூனோலாம் விளையாடி முடிச்சுட்டு இவர் பாருங்கள், இவர் வந்து இன்னொரு அக்கா பையன், பேர் சர்வேஷு. இவன் அடங்கவே மாட்டான். கூப்பிட்டு மோனிகா டான்ஸ் வா ஆடலாம்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து அவன் கூட விளையாடிட்டு அவன் பாட்டு ஆடினே இருக்கார். என்ன டான்ஸ் ஆடுறாருன்னு தெரியல, அவர் பாட்டு மினிக்கி சாங்வே ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அன்றைக்கி நைட் வந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எந்த படத்துக்கு போகிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து சூஸ் பண்ணி ஒரு வழியாக போனோம். அங்கே போனால் தான் ஒரு பெரிய இதுவே நடந்தது. அது சொல்கிற பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் பாபு சினிமாஸ் தான் போயிட்டு இருந்தோம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுக்கு. அங்கே போகிறதுக்குள்ளவே இந்த குட்டி பசங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் மாற்றி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாப்கார்ன் மட்டும் தான் கிடச்சிது. அதை வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். நாங்கள் போன படம் அன்பே டயானா. இது என்ன படம்லாம் தெரில, ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட அந்த படம் வந்து ஓடவே இல்லை. ஏதோ ஸ்பீக்கர் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேஷ் வந்து ரிட்டன் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து பிஆர்னு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வந்து இருந்தது. அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.